السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا استيقظ أحدكم من نومه فلا يغمس يده في الإناء حتى يغسلها ثلاثا، فإنه لا يدري أين باتت يده، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகிறேன். உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அத்தாபுகள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது உள்ள நமது நாட்டினுடைய சூழ்நிலை குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளோடு போராட்டங்கள் ஒரு பக்கம் இருப்பதோடு, அவ்வப்பொழுது நம்மை சில நேரங்களிலே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கொரோனா என்ற வைரஸ் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம ஒரு ஆளுக்கு கால் பண்ண போனா ஒரு ஆள் இருமுறை மாதிரி சவுண்டு வந்து அந்த வைரஸுக்குண்டான பாதிப்பை பற்றி ஒரு ஆடியோ பதிவானதுக்கு பின்னாடி தான் ரிங்க போகுது. அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே இந்த கொரோனா வைரஸினுடைய விளைவு எந்த அளவுக்கு என்பதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்று இந்த பாதிப்பிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சில வழிமுறைகள், அந்த வழிமுறைகள் கிட்டத்தட்ட 1400 வருடத்துக்கு முன்னாடியே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதை கடைபிடிக்காதனுடைய விளைவுதான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வழிமுறை, அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அடிக்கடி கையை கழுவும். ஒரு தடவை சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல மதத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். ஆய்வு செய்து பல எல்லா மதத்திலையுமே இருந்திருக்கிறாங்க. யகூதியில இருந்திருக்காங்க, நஸ்ரானில இருந்திருக்காங்க, கிறிஸ்தவத்துல
நெருப்பு வழங்கியாக, இப்படி பல மதங்களை கடந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க தௌராத்தை படிச்சிருக்கிறாங்க. அந்த தௌராத்தை படிச்சுட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. கரஅத்து ஃபி தௌராத்தி இன்ன பரக்கத்த தஆமி அல் வுதூஉ பஅதஹு. நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன், சாப்பிட்டது, அதாவது உணவினுடைய பரக்கத்து சாப்பிட்டதற்கு பின்னாடி உது செய்வது அதில் இருக்கிறது என்பதாக படித்திருக்கிறேன். சாப்பிட்ட உணவு அது பரக்கத்து உண்டாகும் சொன்னா சாப்பிட்ட பின்னாடி கை கழுவணும் அப்படிங்கிறத தௌராத்துல நான் படித்திருக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூடுதலாக இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கல. இது தௌராத்துல இருக்குது, நீங்க தௌராத்துல படிச்சது இப்ப குர்ஆன்ல நமக்கு வேணாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கல. இதை நாம் நன்கு புரிய வேண்டும். சிலர்கள் இப்படித்தான் எடக்கு மடக்க ஏதாவது புரிந்து கொண்டு அதெல்லாம் மாற்று கலாச்சாரம் சொல்லி நிறைய ஒதுக்கி விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உடனே என்ன சொல்கிறார்கள்? பரக்கத்த தஆமி அல் வுதூஉ கப்லஹு வல் வுதூஉ பஅதஹு. உணவினுடைய பரக்கத் என்பது சாப்பிடுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் உது செய்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கூட்டி சொன்னார்கள். இது தௌராத்தில் இருந்தது, அதனால நீங்க தட்டி கழிக்கணும்னு சொல்லல. சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கை கழுவணும், சாப்பிடுறதுக்கு பின்னாடியும் கை கழுவணும். இதுதான் நம்முடைய நடைமுறை, இஸ்லாத்தினுடைய நடைமுறை. இன்னைக்கு சீனர்களிடத்துல ஒரு பழக்கம் இருக்குது, சாப்பிட்ட உடனே டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சிட்டு போயிடுவாங்க. இதனால நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு காண்பித்து சென்றிருக்கிறார்கள். சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கை கழுவணும், சாப்பிட்ட பின்னாடியும் கை கழுவணும். இப்பதான் நம்ம ஊர் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஊர் செஞ்சுட்டு இப்பதான் போய் சாப்பிடுவோம் வீட்டுல. அப்படி இருந்தாலும் 2 கையை கழுவணும். இது ஒரு சுன்னத். சுத்தமா தானே இருக்குது அப்படின்னு இல்லை. நம்ம எங்கேயாவது சொரிஞ்சிருப்போம், அதனுடைய கிருமி தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால சொன்னாங்க, சாப்பிடுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் கை கழுவுறதுலதான் ஒரு உணவினுடைய பரக்கத்து இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஒரு சம்பவம், ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன செய்ய உணவகத்துல சாப்பிட போறார். சாப்பிட போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆட்டோ அந்த டயரை கொஞ்சம் செக் பண்ணிட்டு போறார், காத்து இருக்கிறா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு போய் அப்படி கையங்களோட சாப்பிட்டுறார். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வராது, உடனே வாந்தி அந்த இடத்துல மயக்கப்பட்டு இறந்து விடுகிறார். உடனே அந்த வீட்டுக்காரங்களாம் உணவகத்தின் மீது ஒரு புகார் கொடுத்து, இந்த உணவுலதான் ஏதோ கெடுதி இருந்திருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது உணவகத்தின் மீது எந்த குறைபாடும் இல்லை, நல்ல சுத்தமான சாப்பாடு தான் வச்சிருக்கிறாங்க. ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் வர்ற வழியில ஒரு விஷச்சந்தை சக்கரத்துல ஏற்றிட்டார். ஏற்றி அதனுடைய விஷத்தன்மை சக்கரம் முழுவதும் பரவிருக்கு. இதை கவனிக்காம அவரு உணவகத்துல நிப்பாட்டிட்டு சாப்பிட போகும்போது அப்படியே அந்த டயரை செக் பண்ணி இருக்கிறாரு, அப்படியே போய் சாப்பிட்டார். அந்த விஷத்தன்மை இவருடைய உடம்புல இறங்கி இறந்து போயிருக்கிறார். இதுதான் அவரு அந்த ஆய்வுல முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆக நாம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் சாப்பிடுவதற்கு முன்னாடி நாம கையை கழுவணும். இதைத்தான் இன்றைய மருத்துவர்கள் நிறைய நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். இன்னொரு விஷயம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களில் ஒருவர் தூக்கத்தில் இருந்து விழித்தால், இதை தைக்கல அஹதுக்கும் மின் நௌமிஹி, தூக்கத்திலிருந்து ஒருவர் விழித்தால் பலா யகுமிஸ் யதஹு பில் இனாய், பாத்திரத்துல கையை விட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பாத்திரத்துல, குடத்துல, இந்த ட்ரம்ல, இந்த மாதிரி வட்டாவுல தண்ணி பிடிச்சு வச்சிருப்போம்.
தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச உடனே கையை விட்டு அந்த பாத்திரத்துல கையை விடாதீங்க. 3 தடவை ஏதாவது சின்ன ஒரு கப்புல அதை 2 கையை கழுவுனதற்கு பின்னாடி அப்புறம் அந்த பாத்திரத்துல கையை விடுங்க என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு, அவருடைய கை எங்கே இரவு தங்கியது என்று அவர் அறிய மாட்டார். இரவு தூங்கும் போது எங்கேயாவது கைப்பற்றிருக்க. சில நேரங்கள்ல நம்ம கையில எலி ஊடவோடு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறனால நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கையை விட்டுறாதீங்க, 3 தடவை அதை கழுவுறதுக்கு பின்னாடி பயன்படுத்துங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு டாக்டர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய பரிந்துரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு அது ஒத்ததாக இருக்கின்றது. இதை நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னதாகவே சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவ்வளவு பொழுது அந்தந்த நேரத்திலே மருத்துவர்கள் சொல்கிற நேரத்திலே தான் இது போன்ற ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு ஞாபகத்தில் வருகிறது. அடுத்தபடியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஸ்வாஸ் செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். இந்த விஸ்வாஸ் செய்வதற்கும் இதய நோய்க்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இதய நோய் நீங்குவதற்கும் விஸ்வாஸ் செய்வதனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லௌலா அன் அசுக்க அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தின் மீது சிரமம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களை லஅமல்துஹும் பிஸ்ஸிவாக்கி மஅ குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் விஸ்வாஸ் செய்யும்படி ஏவிருப்பேன் என்பதாக சொல்றாங்க. அதனால இன்னைக்கு ஷாஃபியாக்கள் சிலர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுது முடிச்சவரை விஸ்வாஸ் ஜோப்ல வச்சிருப்பாங்க. தொழுது முடிச்சவரை சுன்னத் தொழுவதற்காக எதிர்த்தா விஸ்வாஸ் செய்வாங்க. அவங்கள்ட்ட அது சுன்னத். ஒவ்வொரு நேர தொழுகைக்காக ஒவ்வொரு தொழுகைக்கும் விஸ்வாஸ் செய்யறது. பருவ தொழுவு முடிஞ்சவனே சுன்னத் தொழுகைக்காக வேண்டி தொழுவதற்கு முன்னாடி ஒரு தேய் தேய்ச்சிக்கிடுவாங்க. அது மாதிரி நபில் தொழுவும் போது ஆரம்பிக்கும் போது ஒரு தேய் தேய்ச்சிக்கிடுவாங்க. அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தின் மீது சிரமம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் விஸ்வாஸ் செய்யும்படி ஏவிருப்பேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழி காண்பிக்கிறார்கள். அதே போன்று ஆயிஷா நாயிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல நுழைஞ்சா எந்த காரியத்தை முதல்ல தொடங்குவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. வீட்டுல நுழைஞ்சவனே எந்த காரியத்தை முதல்ல செய்வாங்க? அப்ப ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல நுழைஞ்சவனே விஸ்வாஸ் செய்வதை கொண்டு துவங்குவார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஸ்வாஸ் செய்வதை எந்த அளவுக்கு தனது வாழ்நாளிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது இது காரணம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டார். காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். சமீபத்தில் ஒரு ஆலிம் பெருந்தகை வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்திலே பேராசிரியராக இருக்கக்கூடிய அப்துல் ஹமீத் பாக்தவி ஹஜரத் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாங்க. ஒருத்தவர் பல்லு வலின்னு பல் டாக்டர்கிட்ட போயிருக்கிறார். இக்பால் டாக்டர் என்ற ஒரு பல் டாக்டர்கிட்ட போயிருக்கிறார். அவர்கிட்ட போய் என்ன சொல்றாரு, எனக்கு இருதயத்துல ஏதோ பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதற்கு வேண்டிய ஆபரேஷன் பண்ணன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோட அவர் அந்த பல் டாக்டர் சொன்னாரு, ஒன்றும் செய்ய தேவையில்லை, இது பெரிய ஒரு வியாதி ஒன்றும் இல்லை, நீங்க விஸ்வாஸ் செய்வதை வலிமைப்படுத்திட்டு வாங்க, விஸ்வாஸ் செஞ்சுட்டு வாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த விஸ்வாக்க சுடு தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வாங்க இப்படின்னு ஒரு அனுப்பி விடுறார்.
கொஞ்ச நாள் அவர் நல்ல ரிசல்ட்டோட வரார். இருதயத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நல்ல குணமாயிருக்கு. அவர் ஆச்சரியத்தோடு அந்த டாக்டர் திரும்ப கேட்கிறார், ஆபரேஷன் தான் செய்யணும்னு சொன்னாங்க, நீங்க சின்ன ஒரு நடைமுறை சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு இருதயத்துல கோளாறு இல்ல, பல்லு செப்டிக் ஆகி அது சீல் வச்சிருக்கு, அதனுடைய பாதிப்பு தான் இருதயத்தை பாதிக்கிறது என்பதாக சொல்லி, நீங்கள் விசுவாச செய்ய செய்ய அதனுடைய பல்லினுடைய கூர்மை, பல்லினுடைய தரம் கூடுதலாகி நல்ல நிலைமைக்கு விட்டது, அந்த சீல் கட்டியிருந்தது குணமாகிவிட்டது, எனவே இருதயத்திற்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்பதாக அந்த டாக்டர் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசம் செய்வதற்கும் இருதய நோய் சம்பந்தமான அந்த பாதிப்புகள் நீங்குவதற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை முஸ்லிம்களுக்கு போரிலே ஒரு பின்வாங்குதல் ஏற்படுகிறது. அப்ப என்னன்னு பார்த்தா ஒரு சுன்னத் அங்கு எடுபட்டு போயிருக்கிறது. விசுவாக்கு என்ற சுன்னத்து, விசுவாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். எதிரிகள் எல்லாம் பார்க்கின்றார்கள், முஸ்லிம்கள் மரத்தை புடுங்கி பல்லை சேர்ப்பதாக நாங்கள் கண்டோம் என்பதாக பதிவு செய்வார்கள். இது போன்ற இந்த நேரத்தில் இது போன்ற சுன்னத்து ரொம்ப முக்கியம். நம்மள நோயை தாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு புறம் குடியுரிமை திருத்த சட்டம் மசோதா என்ற அதை திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த சுன்னத்து ரொம்ப பெரிய முக்கியமாக இருக்கிறது. ஆகவே எல்லோரும் சொல்லுவார்கள், எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை ஒரு உஸ்தாத் சொல்லுவார்கள், விசுவாக்கும் தஸ்பீஹும் சைத்தானை விரட்டக்கூடிய 2 கருவிகள் என்பதாக சொல்லுவார்கள். விசுவாக்கு குச்சி தடி, தஸ்பீஹ் சாட்டை, அதாவது சைத்தானை விரட்டக்கூடிய சாட்டை என்பதாக சொல்லுவார்கள். ஆனா இன்னைக்கு எல்லாம் ஒரு நாகரிக வேகத்துல போய் என்ன செஞ்சுட்டோம், எல்லாம் இந்த பட்டன் அமுக்கிற மாதிரி தஸ்பீஹ் உருட்டுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அப்படி அமைக்கி எவ்வளவு ஓதுறன்னு கணக்கு இல்லாம ஓதிக்கிட்டு இருக்க. விரல்ல ஓதுறது சிறந்தது, மிகச்சிறந்தது. தஸ்பீஹ்ல ஓதுறது சிறந்தது, கையில விரல்ல ஓதுறது மிகச்சிறந்தது. நம்ம 2யுமே விட்டுட்டோம். கையிலையும் ஓதுறது இல்ல, மிஸ்ல அதாவது தஸ்பீஹும் உருட்டுறது இல்ல. வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பட்டன் அமுக்கிற மாதிரி. இதைத்தான் நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசுவாக்கு குறித்து நிறைய பேசியிருக்கின்றார்கள். நாம் இன்றிலிருந்து விசுவாசம் செய்வதற்குண்டான அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்வோமாக. அடுத்து ரொம்ப சாஃப்டான மிருதுவான படுக்கையில படுக்கிறதுக்கு அது முதுகு வலி ஏற்படுத்தும் என்பதாக சொல்லுகின்றார்கள். ரொம்ப சாஃப்டா இன்னைக்கு புது மாப்பிள்ளைக்கு கட்டிலும் அதாவது கட்டிலும் மெத்தையும் சீர் கொடுக்கலாட்டு பெரிய குற்றமாக கருதப்படுது. கட்டில் இல்லையா, என்னமோ ஒரு தரையில படுத்தா தூக்கம் வராதுங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய ஒரு சுமையாகவே கருதி விட்டார்கள். ஒரு புது மாப்பிள்ளை இன்னைக்கு நடந்த ஒரு திருமணத்துல போய் நம்ம அடுத்த நாள் போய் சந்திச்சோன்னு சொன்னா, என்னப்பா கட்டில் கொடுக்கலையா, வீட்டுல வெத்தல் நாம கீழே படுக்கிறீங்க, நம்ம கீழே படுத்தா தூக்கம் வராத மாதிரி, குழந்தை பெறாத மாதிரி, இப்படித்தான் நம்முடைய கண்ணோட்டங்களா இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்காக போறாங்க. போகும்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயில படுத்திருக்கிறாங்க. ரொம்ப கோரப்பாய் மாதிரி. இன்னைக்கு கோரப்பாய் பள்ளிவாசல்ல கூட ஈடுபட்டு போய்விடுது. நம்ம பள்ளிவாசல் வணக்கத்திற்காக வேண்டி கூட சொகுசைத்தான் விரும்புகிறோம். வணக்கத்திற்காக வேண்டி கூட சொகுசைத்தான் விரும்புகிறோம். ஏதோ ஒரு கார்பெட் விரிச்சாதான் தொழுக மாதிரி இருக்குவோ என்ற நினைக்கிறாங்களா நான் தெரியல. நான் பாயில தொழுகிற அந்த ஈர்ப்பு இந்த கார்பெட்ல தொழுகிறது வராது. பாயில தொழுக அந்த இரையச்சம் இருக்கிறது, பாயில தொழுக அந்த ஓர்மை இந்த கார்பெட்ல வரல. அதனால நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாயில தூங்குறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அந்த பாயினுடைய அச்சு தன்னுடைய உடம்புல பட்டிருக்கு.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலையானை மீது சார்ந்திருப்பாங்க. அந்த தலையணையினுடைய உள்பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னா பேரிச்சம்பள அந்த கீற்று இருக்கிற அந்த ஓலை பேரிச்சம்பளத்தினுடைய நார்கள், பேரிச்சம்பள மரத்தினுடைய நார்கள் உள்ள அமைக்கி அதை மூட்டப்பட்டிருக்கு சுத்தி. மேல லெதர் தான், மேல தோல். உள்பகுதியை பார்த்தா வெறுமனே அந்த பேரிச்சம்பள மரத்தினுடைய நார்கள். பழைய தலையாணிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள சும்மா லேசா பஞ்சு இருக்கும், ஆனா உள்ள கூட தேங்காய் நாரத்தை இருக்கு. அந்த மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவனுடைய தலையணை இருந்தது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் முதுகுவலிந்து யார் யார் வர்றாங்களோ அவங்க எல்லாமே சொகுசாக தூங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நல்ல ஜம்மு ஜம்முன்னு மெத்தையில தூங்கக்கூடியவர்களாகத்தான் இவர்களுக்குத்தான் அதிகமாக முதுகுவலி ஏற்படுகிறது என்பதாக மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்கிறார்கள். அடுத்தபடியாக வெண்மையான ஆடை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. வெள்ள ஆடை ஒயிட்டு இருக்கிறது. அது மக்களுக்கு மரியாதையும், மக்களுக்கு மத்தியில நமக்கு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு ஆடை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இல்பிசுல் பயால, வெள்ளை நிறை ஆடை உடுத்துங்கள், ஃபஇன்னஹா அத்யபு வ அத்ஹர், ஏனென்றால் நிச்சயமாக அதுதான் தூய்மையானது, மிக பரிசுத்தமானது. வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், உங்களில் மௌத்தானவர்களை அதிலே வெள்ளை ஆடையிலே கஃனிடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மாஜாவிலே ஒரு செய்தி பதிவாகி இருக்கின்றது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன அஹஸன மா ஜுர்துமுல்லாஹ பிஹி, எதை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் சந்திப்பீர்களோ அதில் மிக அழகானது. எப்படி போனா அல்லாஹ்வை சந்திச்சா எப்படி போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். குபூரிக்கும் மசாஜிதுக்கும், கபர்கள்லையும் சரி பள்ளிவாசல்லையும் சரி, ரெண்டு அல்லாஹ்வை சந்திக்கிறடா ரெண்டடா. பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை சந்திக்கிறோம், அடுத்த கபர்ல போய் அல்லாஹ்வை சந்திக்க போறோம். இந்த ரெண்டு இடங்கள்லையும் மிக அழகானது எதுன்னு சொன்னா அல் பயால், வெள்ளை நிற ஆடை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். ஆகவே இந்த வெள்ளை நிற ஆடை என்பது ஏதோ ஒரு அரசியல்வாதி தான் உடுத்தது, பெரிய பணக்காரர்கள் தான் உடுத்தது இல்லை. வெள்ளை நிற ஆடை என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான ஒரு சுன்னத். ஆகவே குறைந்தபட்சம் நாம ஜும்மாவுக்கு வருகிற சமயத்திலாவது வெள்ளை நிற ஆடை உடுத்தி வருவது சிறந்ததாக இருக்கிறது. என்னடா இது நம்மளை பார்க்கலாம், என்ன அஜத்து பேசுறாரு, அஜத்தை கலர் தானே போட்டு பேசுறாரு அப்படின்னு நினைக்கலாம். இதனால இது ஒரு கலப்பாக வெள்ளையா இருக்கு. சில நேரங்களில் சில பேச்சாளர்கள் சொல்லுவார்கள், மக்களுக்கு மத்தியில ஒரு கம்பீரத்தோடு இருக்கும் பொழுதுதான் மக்களின் மத்தியிலே ஒரு அந்த பேச்சு போய் சேரும் என்பதாக சொல்லுவார். அதன் அடிப்படையில தான் இமாமுகள் ஜும்மாவில விதவிதமாக ட்ரெஸ் போட்டு வருவாங்க. ஏதோ ஒரு என்னைய பாருங்க, என்னை ட்ரெஸ்ஸை பாருங்கன்னு போட்டு வர்றதில்லை. ஒரு அந்த உடல் ஆடை பாதி உடை பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். மனிதன் பாதி ஆடை பாதி. அந்த அளவுக்கு உடைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிற ஆடையை உடுத்தும்படி நமக்கு ஏவி இருக்கின்றார்கள். அடுத்து இன்னைக்கு மருத்துவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சூடான உணவை உண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சூடா, சில பேருக்கு சூடா சாப்பிட்ட மாதிரி இருக்கு, கொதிக்க கொதிக்க அப்படியே உள்ள போடுறது. சீனர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி இந்த நூடுல்ஸ் சூப்னு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் போது வாயில வைக்கும் போது ஆவியா பறக்கும். இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்திருக்கின்றார்கள். சொல்லுவார்கள், அபரிது பித்ஆம், உணவை குளிரவியுங்கள், ஆறவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை ஆறவிடுங்க. ஃபைன்ன தஆமல் ஹார கைரு தி பரக்கத்தின்,
அதாவது ஒரு சூடான உணவு இருக்கிறது, அது பரக்கத்தில்லாதது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுக்கு உணவு கொண்டு வரப்பட்டா அவங்க கொஞ்ச நேரம் அதை ஆவி போற வரை அதை மூடி வச்சிருவாங்க. ஒரு 6 மணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு சொல்லுவார்கள், ஆறிப்போன உணவில் தான் பரக்கத் இருக்கிறது என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியில் தன்னுடைய பணியாளரிடத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்னு மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உணவை கொதிப்பு அடங்கும் வரை அதை உண்ண வேண்டாம். ஒரு உணவு ரொம்ப கொதிச்சுட்டு இருக்குதா, அது ஆவி போற வரை உண்ணாதை, போன பிறகு எல்லாம் ஆறின பிறகு சாப்பிடுங்கள் என்பதாக இப்னு மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தியபு ஷராபு அல் ஹுல்வுல் பாரித், பானத்தில் மிக தூய்மையானது ஆரோக்கியமானது எதுன்னு சொன்னா குளிர்ந்த பானம், குளிர்ந்த இனிப்பான பானம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இன்னைக்கு தாயாலாம் சூடா குடிச்சாங்கன்னா குடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு டீ பிரியவர்கள் ரொம்ப சுட சுட ஒரு அப்படியே கொதிக்க ஊற்றக்கூடியவர்கள். அதனால நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு மருத்துவர்கள் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். இந்த குறிப்பாக இந்த கொரோனா குறித்து சொல்லக்கூடிய சமயத்திலே இந்த 2 விஷயத்தை மிக முக்கியமாக சொல்லுகின்றார்கள். அதாவது அடிக்கடி கையை கழுவணும், ரொம்ப சூடான உணவு சாப்பிடக்கூடாது. இந்த 2மே ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அடுத்து மிக முக்கியமானது சுத்தம் மிக அவசியம். இன்னைக்கு சுத்தம் தான் நம்மிடத்திலே ரொம்பவும் ரொம்ப குறைவானதாக இருக்கின்றது. நிறைய ட்ரெஸ்ஸுடைய விஷயத்துல நம்ம டிப்டாப்பா அணிகிறோம், நம்ம அடுத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் சுத்தத்தினுடைய விஷயத்திலே கொஞ்சம் ஓட்டையாகத்தான் இருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னத்தி அஸ்ஸலா, தொழுகையினுடைய திறவுகோல் சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. மிஃப்தாஹுஸ் ஸலாத்தி அத்-தஹூர், தொழுகையின் திறவுகோல் சுத்தம் என்பதாக சொல்லுவார்கள். நம்மிடத்துல சுத்தம் கம்மியாக இருந்தால் பிறவையும் பாதிக்கும். நம்மிடத்துல சுத்தம் நம்ம ஒழுங்கா செய்யல அப்படின்னு சொன்னா அடுத்த ஆள் அந்த எஃபெக்ட் இன்னொரு தாளை தாக்கும். இதனால ஆச்சரியமா இருக்கு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சுபூஹ் தொழு வைக்கிறார். சுபூஹ் தொழு வைக்கும் பொழுது சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தை ஓதுகின்றார்கள். ஓதுகிற நேரத்தில் நடுவுல தடுமாற்றம் ஏற்படுகிறது. இன்னைக்கு நிறைய இடங்களில் தடுமாற்றம் ஏற்படுகிறார். இதெல்லாம் மனிதன் என்ற அடிப்படையில் சகஜம். இதை போய் நம்ம பெருசா வெளிய இமாம் தம்தப்பா ஒரு தடங்கள் வருது அப்படின்னு பரப்புறது இருக்கிறது. இது ஒரு மூமினுக்கு அடையாளம் இல்லை. தப்பு வர்றது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை ஏதோ சமாளிச்சு ஓதிட்டாங்க. ஓதி முடிச்சு சலாம் கொடுத்த பின்னாடி சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். சஹாபாக்களை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்பார்கள், மா பாலு அக்வாமி, சில கூட்டத்தினர்களுக்கு என்ன ஆனது, என்ன பிரச்சனை? அவர்கள் யுஸல்லூன மஅனா லா யுஹ்ஸினூன துஹூர, சரியா ஒது செய்யாம நம்மோட தொழுறாங்க. நல்ல காலை கழுவாம கையை கழுவாம சரியா ஒது செய்யாம நம்மோடு தொழுறாங்க. சொல்லிட்டு பைன்னமா யுல்பிசு அலைனல் குர்ஆன், குர்ஆன் நம்மின் மீது குழம்புவதெல்லாம் அதற்கு காரணம் உலாயிக்க, இவர்கள்தான், அவர்கள்தான் காரணம். இன்னைக்கு இமாமுக்கு தடங்கள் வருதுன்னு சொன்னா பின்னாடி நிற்கக்கூடிய முக்ததிகள் தான் காரணம், பின்னாடி நிற்கக்கூடிய தொழுகையாளிகள் தான் காரணம். ஏன்னா நம்ம அவசரமா ஓடியாரோம், ஏதோ ஒரு வேலையில விட்டுட்டு நம்ம தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடைசி நேரத்துல அவசரமா ஒதுக்கிறோமா, சில இடங்களில் நிலையாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய இமாம்களுக்கு இது போன்ற தடங்கல்கள் அதிகமாக ஏற்படுகிறது. அவர்கள் பாடம் பார்த்துத்தான் வருவார்கள். இந்த நேரத்தில் என்ன ஓதலாம் என்று முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க, நிற்பாங்க. அப்படி இருந்தும் தடங்கள் வருகிறது என்று சொன்னால் நம்ம பின்னாடி நிற்கக்கூடியவர்கள் தான் காரணம். இதை நான் சொல்லவில்லை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆக இது போன்ற இந்த கொரோனா வைரஸிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் மிக மிக முக்கியமாக சுத்தத்தை பேண வேண்டும். இன்னொரு செய்தி கடைசியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்,
உங்களுடைய வீட்டு முற்றங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். வீட்டு முற்றத்தை இன்னைக்கு ஏதோ மாற்று மத கலாச்சாரத்தை போன்று நாம் ஆக்கிவிட்டோம். அவங்கதான் காலையில எந்திரிச்சவன வீடு தெளிச்சு தானி தெளிப்பாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்னிப்பு அப்புனியத்தக்கும், உங்களுடைய வீட்டு முற்றத்தை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, வலா தஷப்பஹு பில் யஹூத், யஹூதிகளுக்கு ஒப்பாயிராதீங்க. இப்ப அவர்கள் செய்யறார்கள், சாணி தெளிக்கிறாங்க, நம்ம சாணி தெளிக்க கூடாது, அவ்வளவுதான். வீட்டு வாசலை தெளிக்கிறது சுன்னத்து. இன்னைக்கு அதை மாற்று மத கலாச்சாரத்தில் உள்ளது என்று ஒதுக்கி விட்டோம். நம்ம இன்னைக்கு நிறைய இடங்கள்ல முஸ்லீம்களுக்கு வீட்டு வாடகைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா முஸ்லீம்கள் சுத்தமா வச்சுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. ஆனால் சுத்தத்தை பற்றி எந்த மதமும் சொல்லாத அளவுக்கு, இஸ்லாம் சொன்ன அளவுக்கு எந்த மதமும் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு சுத்தத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்வார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் இதிலிருந்து நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இனிமேல் நான் சுத்தமாக இருப்பேன் என்பதாக இந்த கொரோனா வைரஸிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சுத்தமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.